ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க. அதோட ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மண் சட்டியில் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் புளி கரைசலை கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க புளியை. இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது கவலை மீனை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் தேவையான அளவு கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவலை மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக ஊற்றிக்கோங்க, உடம்புக்கும் நல்லது. கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச விழுது வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், நம்ம வதக்கும் போதே தெரியும். ஒரு 5 மினிட்ஸாவது வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் நல்லா வதங்குது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளிக்குழம்பு அதில் ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. மீன் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. அதில் அந்த மீன் எடுத்து போட்டுருங்க. தட்டு போட்டு உடனே மூடிடாதுங்க மீன் போட்ட உடனே. ஏன்னா போட்டு உடனே மூடிட்டா அது குழம்பு அப்படியே நீத்து போயிடும், தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் திறந்தே வச்சுருங்க. இப்போ கொத்தமல்லியை கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டு குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்துடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான கவலை மீன் குழம்பு ரெடி. சுட சுட சாப்பாடு வடிச்சாச்சு, மீன் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிடலாம். ரெசிபி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை.